Hi friends, பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, மிளகாய் வற்றல், இதோட வெந்தயம் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா செவப்பாக ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கே இந்த பொடி தான் ஒரு தனி சுவையை கொடுக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கூல் ஆற விட்டுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக பிடிச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த சைட் டிஷ் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்துக்குமே செமையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் இருந்தால் போதும், இந்த சைட் டிஷ் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது இதே கடாயிலேயே நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிடலாம். பூண்டு தேவையான அளவு சேர்த்துங்க. வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போதே கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வதங்கிட்டே இருக்கும்போதே நம்ம நாட்டு தக்காளி இருந்தால் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஆப்பிள் தக்காளி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் புளி கொஞ்சம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நாட்டு தக்காளியை நல்லா விழுதாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்துட்டு கட் பண்ணிய கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை கட் பண்ண உடனே தண்ணியில் ஊற வச்சிடலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ கத்திரிக்காவை தண்ணியிலேருந்து எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இதை வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா வேகணும். அதுலேயே வெங்காயமும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணீர் விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். இந்த டிஷ்ஷு செமி சாலிடாக இருக்கும். இப்போ நம்ம பொடித்த அந்த பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். நமக்கு சூப்பராக இப்போது கத்திரிக்காய் கொஸ்து தயாராகிடுச்சு. இது சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் ஒரு தடவை இந்த கொஸ்தை ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.